ஒரு 5000 பேரை வைத்து கூட ஒரு கூட்டம் நடத்த துப்பு இல்லாத நீங்க 8 கோடி மக்களை ஆண்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணி இமிடியேட்டா கைது பண்ணணும். இமிடியேட்டா அந்த நிகழ்ச்சி விஜய் மேலேயும் எஃப்ஐஆர் பண்ணணும், அந்த கூட்டத்தை நடத்தின மாவட்ட செயலாளர் மேலே எஃப்ஐஆர் போட்டு உடனே கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணணும். இது தொடர் கதையா இருக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கை வச்சா அரசியல் ரீதியான ஏதாவது ஒரு சின்ன பேக் ஃபயர் ஆகணும்னு பயந்துட்டே இருக்கிறாங்க. இந்த அம்மா ஜெயலலிதா வந்து இன்னும் தூக்கி உள்ள போட்டிருக்கோம். கடுமையா ஒரு வார்த்தை சொன்னா இந்த மாதிரி உள்ள தூக்கி போட்டிருப்பாங்க. நேரம் இமீடியட்டா இன்னைக்கு ஈவினிங்குள்ள அரெஸ்ட் பண்ணணும் விஜயும் அந்த மாவட்ட செயலாளர். ஒரு உயிர் போயிருக்கு. இது என்னைக்கோ ஒரு நாளைக்கு நடந்தா பரவாயில்ல, தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியும் நடக்குது. அப்ப கேட்டா வந்து நாங்க வந்து எங்களை வந்து உடக்க பாக்குறாங்க, எங்களை அமுக்க பாக்குறாங்க. அவர் இது யார் சதி? இதுல யார் சதி? எல்லா காரணம் பார்த்துக்கிட்டு 5000 பேர் தான் உள்ள விட்டுருக்காங்க. உங்க கூட்டத்தில் மயக்கம் போட்டிருக்காங்க. உங்க கண்ணு முன்னாடி ஒருத்தர் விழுந்து கிடக்குறான். ஆம்புலன்ஸ் தூக்கி பேச நிப்பாட்டவே இல்லை. டாட்டா பாய் பாய்னு காமிச்சிட்டு அந்த மயக்கம் போட்டு தூக்கிட்டு போனதுக்கு பிறகும் வேல் கொடுக்குறாங்க. சாட்டை எடுத்து சுத்துறாரு, எல்லா சேட்டையும் பண்றாரு. அவரு தப்புன்னு மயங்கிட்டு இருக்கான். வெளியில தெரிஞ்சது இப்ப நமக்கு வந்த தகவல் பிரகாரம் ஒருத்தர் இறந்துருக்கிறாரு. ஒரு 3-4 பேர் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் எவ்வளவு பேருங்கிறது தெரியல. அப்ப இது வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து இதுக்கு ஒரு வழிமுறை பண்ணலன்னா, வழிமுறை பண்ணாதான் உயிர் சேதங்களை தடுக்க முடியும்.